ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜோதிடர் சாய் கணேஷ் பேசுகிறேன். நம்ம இந்த 2026 இந்த ஆங்கில வருடத்துக்கான ஒரு பொதுவான பொது பலன்களை நம்ம பார்த்துடலாம். முதல்ல அதுக்கு பிறகு ஒரு ராசிக்கும் மேஷ ராசி முதல் மீன ராசி வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொது பலன்களை நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த வருடம் ஆரம்பிக்குது இல்லையா, இந்த 2026 ஜனவரி வருடம். இந்த 2026 ஆரம்பிக்கும் போது என்னென்ன கிரகநிலைகள், என்ன ராசி நட்சத்திரம்ன்றது முதல்ல நம்ம பொது பலன்லாம் நமக்கு முதல்ல பார்த்துடலாம். 1/1/2026 அன்றைக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நமக்கு புது வருடம் பிறகுது, ஆங்கில வருடம். அன்றையுடைய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம், ரிஷபராசியில இந்த ஆண்டு பிறக்கிறது, ஆங்கில புத்தாண்டு. அன்றைய திதி சுக்லபக்ஷ திரையோதசி திதி. அன்னையுடைய கரணம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கௌளவ கரணம், சுபம் நாமயோகம். இதுலதான் இந்த புத்தாண்டு பிறகுது. இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலே பாத்தீங்கன்னா மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் உச்சமாச்சார். அது ஒரு பெரிய நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். பொதுவாகவே மனோகாரகன் சந்திரன் ஒரு வருடத்துல, ஒரு புது வருடத்துல நமக்கு சந்திரன் எப்படி இருக்காரோ அதை பொறுத்துதான் பொதுவான பலன்கள் நமக்கு நடக்கும். அதாவது இப்ப தனிப்பட்ட ஜாதகத்தை ஒரு மனோகாரகன் சந்திரன் எப்படி இருக்காருன்றது நம்ம தனிப்பட்ட ஒத்துத்தருக்கான ஒரு மனநிலையை குறிப்பிடக்கூடியது. இதுல பொதுவா இருக்கும்போது பாத்தீங்கன்னா பொதுவான இப்ப நீங்க ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா அது முதல்ல உங்க பேங்க்ல உங்க அக்கௌண்ட்ல இருக்குது அப்படின்னா அது உங்க பணம். இப்ப பொதுவா அந்த பணம் எங்கிருந்து வருது? கவர்மெண்ட் அரசாங்கம் தான் நமக்கு கொடுக்குது இல்லையா? அப்ப அந்த அரசாங்கம் நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருப்போம் இல்லையா? அப்போ அந்த மனோகாரகன் சந்திரன் பொதுவா நல்லா இருந்தா நம்ம மக்கள் எல்லாருமே அந்த ஆண்டு சுபிக்ஷமா இருக்கும், நம்ம மன நிறைவா இருக்கும்ன்றதுக்காக தான் மெயினா நம்ம சந்திரனை பார்க்குது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்றைக்கு அந்த புது வருடத்து அன்னைக்கு சந்திரனுடைய நிலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசியில அந்த ஆண்டு பிறக்குது. ரிஷபராசி கன்னியா லக்னத்துல பிறக்குது. நீங்க பாத்தீங்கன்னா அன்றைய ஆண்டுக்கு அன்னைக்கு கன்னி லக்னம், 4ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் தனுசுல. அப்புறம் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல ராகு, 7ல சனி, 9ல சந்திரன், 10ல குரு வக்கரமா இருக்காரு. இந்த ஆண்டு பிறக்கும் போது 12ல கேது. இந்த கிரகநிலை அடிப்படையில தான் இந்த வருடம் நமக்கு ஒரு பலன் அமைய போகுது. இப்ப இதுல இந்த வருடங்கள் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் 6 மாதத்தை விட அதுக்கு அடுத்து குரு பயிற்சிக்கு பிறகு வரக்கூடிய ஒரு பலன்கள் மிக சிறப்பா இருக்கு எல்லாருக்குமே, எல்லா ராசிக்குமே. அதை நம்ம என்னன்றது முதல்ல பார்க்கலாம். இந்த வருடத்துக்கான பொது பலன்கள் முதல்ல பார்த்துக்கலாம். வருஷத்தோட ஆரம்பத்திலேயே மனோகாரகம் சொல்லக்கூடிய இந்த சந்திரன் உச்சமா இருக்கிறதுனால நமக்கு நல்ல மனோபலத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டா அமையும். ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்திலே சந்திரன் நல்ல பலமா இருந்ததுன்னா இன்னும் அதுக்கு பலம் அதிகமாக சேர்க்கும். பலத்துக்கு பலம் சேர்க்குதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பலத்துக்கு பலமா இருக்கக்கூடியது உங்க ஜாதகத்தை பிறந்த கால ஜாதகத்தை சந்திரன் நல்லா இருந்தாருன்னா இப்ப இந்த கோச்சார சந்திரன் இன்னும் உங்களுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த வருடமானது ஒரு நல்ல புகழ் பெற்ற உங்களுக்கு புகழையும் கொடுக்கும். அதே சமயத்தில் ஒரு தன வரவையும் கொடுக்கக்கூடிய ஆண்டா இந்த 2026 கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். இந்த ஆண்டோட கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 2 கிரக பயிற்சி தான் இருக்கு. ஒன்னு குரு பயிற்சி, அடுத்தது ராகு கேது பயிற்சி. இதுல குரு பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி, அதாவது 1/6/2026 அன்று இரவு 11 மணிக்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த தனகாரகன் குரு அப்படின்ற இந்த குரு பகவான் உச்சமா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது, இந்த உலகத்துக்கே ரொம்ப ஒரு நல்ல விஷயமா கருதப்படுது. இந்த குரு உச்சமா இருக்கும்போது எல்லாருமே நல்லா இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பணப்பழக்கம் நம்ம நாட்டில் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த குரு பகவானுடைய இந்த சஞ்சாரத்தினால உச்ச ராசியில் அவர் இருக்கிறதுனால பணப்பழக்கம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அந்த குரு பகவான் உச்சமா இருக்கிறதுனால உலகத்துக்கே அனைத்து ராசி எல்லா லக்னத்துக்குமே ரொம்ப சிறப்பா இருக்கும், தனவிருத்தி இருக்கும். இது வரைக்கும் இந்த பொதுவாகவே யாருக்கெல்லாம் புத்திரபாக்கியம் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அது என்ன ராசி லக்னமா இருந்தாலுமே இந்த ஆண்டு அவங்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திர வாய்ப்பு கிடைக்கும். அதாவது புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும். அது மாதிரி புத்திரர்களால் சந்தோஷம். யார் யார் ஜாதகத்துல குரு நல்லா இருக்கோ அது இன்னும் அந்த சந்தோஷம் ரெட்டிப்பாகும். ஒருவேளை உங்க ஜாதகத்துல குரு பலகீனமா இருந்தா கூட இந்த கோச்சார குரு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை, பிள்ளைகளால ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கும். இந்த ஆண்டு ஜூன் மாதத்துக்கு பிறகு குருவினுடைய பார்வையை சனி பெறதுனால சனியினுடைய அந்த கெட்டத்தன்மை மீன்ஸ் என்னன்னா, சனினா ஒரு மந்தத்தன்மை நம்ம சொல்றோம்ல, சனினா ஸ்லோ, சனினா ஒரு சனியோட பார்வையை ரொம்ப தீய பலன்களை கொடுக்கணும் நம்ம பொதுவா. ஏன்னா சனி இயற்கை பாபர், இயற்கை சுபர்ன்றது குரு சுக்கரன், இந்த 2 கிரகங்கள் தான். சனி ராகு கேது இவங்களாம் இயற்கை பாபர்கள். அப்போ இந்த சனியோட இயற்கை பாபர் சொல்லக்கூடிய இந்த சனி பகவானுடைய தீய பார்வையினுடைய குணங்களை இந்த குரு பகவானுடைய பார்வை இந்த சனிக்கு கிடைக்கிறதுனால சனி தன்னுடைய தீய பலன்களை குறைச்சி நல்ல பலன்களை செய்ய ஆரம்பிக்கும்.
அதனால இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பார்வையில இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடக்கிறது மட்டும் இல்லாம இந்த குரு பார்வையினால தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு எல்லாரும் அணையக்கூடிய அந்த தங்கம் இருக்கு இல்லையா, அது வந்து குரு பகவான் அப்படின்னு சொன்னா அந்த தங்க ரா மெட்டீரியலா இருக்கிறது அது குரு, அது ஆபரணமா வருது அப்படின்னா அது சுக்கரன். அப்ப இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை மிகப்பெரிய உச்சத்தை தொடும். அதனால இந்த ஆண்டு வந்து நம்ம எல்லாருமே செல்வ செழிப்பா இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாருமே தங்கத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு தங்க விலை உயர்ந்தாலுமே தங்கத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு எல்லாத்துக்குமே பணப்புழக்கம் இருக்கும் அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அடுத்தது இந்த வருஷம் வந்து அடுத்து ராகு கேது பயிற்சின்னு சொன்னோம் இல்லையா, 2 கிரக பயிற்சியில குரு பயிற்சி நம்ம பார்த்தாச்சு ஜூன் மாசம் 1ஆம் தேதி. அடுத்து ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி எப்பன்னு பாத்தீங்கன்னா 6/12/2026, அதாவது இந்த வருடம் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி, அதாவது அதிகாலையில ராகு பகவான் வந்து கும்பத்திலிருந்து மகர ராசிக்கும், கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும் பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த வருஷம் இந்த 2 கிரக பயிற்சிகள் மட்டும்தான் இருக்குது. அதுல குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான பலனை தரும். ராகு கேது பயிற்சிகள் நல்லா இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குருவோடைய பயிற்சி நல்லா இருக்கிறதுனால ராகு கேதுவால வரக்கூடிய சில இந்த தீய பிரச்சனைகளுமே நமக்கு தீரும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு அப்ப உச்சமா இருக்காரு. ஜூன் மாசத்துக்கு வரைக்கும் உச்சமா இருந்து குரு பாக்குறாரு அந்த மகரத்தை. ஓகேவா? அப்ப மகரத்தை பார்க்கும்போது ராகு கேது பயிற்சி ஆனாலுமே அடுத்து அதாவது சிம்மத்துக்கு குரு போற வரைக்கும் இந்த ராகு கேது வந்து பாத்தீங்கன்னா குருவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். குரு பார்வையினால இந்த ராகு கேதுகள் பெரிய அளவு தீமைகளை செய்யாது. அது பொதுமக்களுக்கும் சரி ஒரு உலகத்துக்குமே சரி நமக்கு ஒரு நல்ல ஒரு பலனை தான் கொடுக்கும் இந்த குரு பார்வை. அதனால இந்த வருஷம் இந்த 2 கிரக பயிற்சிகள் மட்டும்தான் இருக்குது. அடுத்து நம்ம ஒரு ராசிக்கான பலன்களே நம்ம தனித்தனியா பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த நம்ம பொது பலன் பார்த்துருக்கோம். இதோட முடிவடைச்சு இதோட நான் முடிச்சுக்கிறேன். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 12 ராசிக்கான பலன்கள், மேஷராசி முதல் மீனராசி வரை ஒரு ராசிக்கும் தனித்தனியான இந்த பொது பலன்களை நம்ம பார்க்கலாம்.